ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரமீஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து முருங்கைக்கீரை பொடி இட்லி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் ரெசிபி கொடுத்துருக்கேன். இது பின்னாடி வரும். நீங்கள் இது ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைன்றதுனால காலையிலேயே நான் வந்து பூலாம் வாங்கிட்டு வந்து அந்த பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நம்ம எந்த சாமி வேணால் கும்பிடலாம். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூலாம் வச்சு சாம்பிராணிலாம் போட்டு நம்ம ஒரு சாமி வந்து வணங்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து அது நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி ஸ்கூல் வந்து ஜூன் 4ஆம் தேதி திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பசங்கள்லாம் வந்து ஒரே சோர்வாக இருக்காங்க. இத்தனை நாளாக ஜாலியாக வீட்டில் இருந்துட்டு, இப்போ திடீர்னு ஸ்கூலுக்கு போனோன்னா கஷ்டமாக தானே இருக்கும். இருந்தாலும் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக நம்ம புது புது திங்ஸு, பேகு, அப்புறம் வந்து எல்லாத்தையும் புதுசா நம்ம வாங்கி தரும்போது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வருது, ஒரு என்கரேஜ்மெண்ட் வருது. அதனால் இப்போ ஸ்கூலுக்கு புது பேக் வாங்கி கொடுத்தனால அத வந்து எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு நாள் இருந்தாலும் முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா தான், அன்னைக்கு வந்து எந்த டென்ஷனும் இல்லாம கூலா வந்து அவங்களும் போகலாம், நம்மளும் நம்ம வேலைய முடிக்கலாம் பாருங்க. அதனால தான் நான் எல்லாத்தையும் இன்றைக்கே ரெடி பண்ண சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அவங்களுக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். லேட்டா எந்திரிச்சிட்டு இருந்தாங்க இத்தன நாளா. டிவி பார்க்கறது, ஃபோன் பார்க்கறது, வரையறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருந்தவங்கள, இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நம்ம தான் என்கரேஜ் பண்ணி அவங்கள அனுப்பி வைக்கணும். சண்டே அன்னைக்கு ஒரு ஃபங்ஷன் வருது. அதுக்காக இந்த ப்ளவுஸை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம பொடி இட்லி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து முருங்கைக்கீரை பொடி இட்லி. இதுக்கு வந்து முதல்ல நம்ம இட்லியை ரெடி பண்ணிக்கலாம். அந்த இட்லியை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி முதல்ல வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சா தான் வந்து அந்த பொடியெலாம் இதில் வந்து சமமாக எல்லா இடத்துலையும் வந்து நல்லா படும். டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 இட்லி எடுத்துக்கிறேன். அந்த 3 இட்லியையும் நல்லா அழகாக இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுட்டு, இன்றைக்கி வந்து இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து வடை தான். இந்த வடையை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு சரி இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து இதையும் அழகாக சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்க போகுது. நம்ம வந்து பழைய வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு தவால வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இந்த ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம எந்த திங்ஸுமே ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து இப்போ வந்து நம்ம இதில் கடுகு வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்தது நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா இதுலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து வரும். கடுகு வந்து பொரியும் போது நல்ல ஃப்ளேவர் வரும். இது வந்து நமக்கு நம்ம செய்கிற டிஷ்ஷுக்கு வந்து இன்னும் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அந்த 2 காஞ்ச மிளகாவையும் வந்து 2 கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு காரம் கொஞ்சமா இருந்தா போதும். அதனால வந்து நான் இந்த மாரி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்க வேற எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். எல்லாமே நமக்கு பொடியில ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணி தான் செஞ்சிருப்போம். அதனால கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த இட்லியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு, ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் சும்மா ஜஸ்ட் இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டா போதும். இது வந்து நல்லா இதுலேயே வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 இட்லிக்கு 3 ஸ்பூன்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சால்ட்லாம் இதில் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இட்லிலேயும் சால்ட்டு இருக்குது, பொடியிலையும் வந்து உங்களுக்கு சால்ட் இருக்குது. அதுவும் முருங்கைக்கீரை பொடியில் வந்து நல்ல அயன் சக்தி இருக்குது. நம்ம வந்து அடிக்கடி சேர்த்துக்க வேண்டிய ஒரு பொருள். அதனால் வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இட்லி பொடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.